இன்னைக்கு நம்ம ஒரு 3 பொடிகளை வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே 1 மணி நேரத்துல நல்லா கருகருன்னு மாத்திருங்க. 1 மாசத்துக்கு அந்த கருமையான முடிகள் அப்படியே கருமையாவே இருக்கும். வாங்க என்ன ஹேர் டை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதுல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு டீத்தூள், 3 பட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு நம்மளுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு டிகாஷன் கிடைக்கணும். திக்கான கண்டிஷனில் டிகாஷன் கிடைக்கணும். நல்லா சுண்டட்டும். இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம 3 பொடிகளை போட்டு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது டீ டிகாஷன் நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு ஆக்குறதை விட ரொம்ப நாளைக்கு அந்த கருமை நிலச்சி இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஊற்றின தண்ணி 2 டம்ளர் அளவுல இருந்து நல்லா 1 டம்ளர் அளவாக நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி டிகாஷன் கிடைக்கும். நம்ம பொடியில் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய ஹேர் டை நல்ல ஒரு 100% நம்மளுக்கு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்க. நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி அப்படியே 1 டம்ளராக சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. டீ டிகாஷன் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டிகாஷனை வடிகட்டிக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற டீத்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கு இந்த டீத்தூள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா அழுத்தி அழுத்தி ஃபுல்லாக டிகாஷன் எல்லாம் இறக்கிக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக டிகாஷன் கிடைச்சிருக்கு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டையை கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் செய்யணுங்க. இப்போ நம்ம ஒரு 3 பொடிகளை சேர்க்க போகிறோங்க. இந்த 3 பொடிகளுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் இந்த 3 பொடிகளுமே நல்லா உதவி செய்யுங்க. இந்த ஹேர் டேக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூந்தி கொட்டை பொடி சேர்த்துக்கிறோங்க. ரீத்தா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பொடிகளையுமே ஒரே அளவில் தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி பொடிகளோட அளவுகளை சேர்த்துக்கோங்க. ஆனால் எல்லாமே சமமாக இருக்கணும். 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா எல்லா பொடியுமே 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் முடியை நல்லா கருமையாக வச்சிருக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கறது சீகக்காய் பொடிங்க. சீகக்காய் பொடியை நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஹேர் டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவி செய்யுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூந்தி கொட்டை நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் சிகக்காயும் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்பில் குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிகாஷனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஹேர் டை பிரச்சனையே இருக்காதுங்க. நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும். கொஞ்ச நாள்லேயே முழுவதுமாக உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையாக மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஹேர் டை கிடச்சிருக்கு. இதை நல்லா இரும்பு கடாயிலெல்லாம் படுற மாதிரி அப்படியே பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு நல்லா காற்று போகாத ஒரு தட்டாக பார்த்து நல்லா மூடி வச்சிருங்க. இந்த ஹேர் டை இல்லைங்க, எந்த ஒரு ஹேர் டை செய்தாலுமே காற்று உள்ளே போகக்கூடாது. ஒரு நாள் நைட்டு பூரா நம்ம இப்போ வைக்க போகிறோம். காற்று போச்சுன்னா அதோட தன்மை மாறி
மூடிரும். ஸோ நல்லா வந்து காற்று போகாமல் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. அப்படியே வந்து நைட்டு பூரா இருக்கட்டும். இல்லைன்னா மார்னிங்கில் செஞ்சிங்கன்னா 8 hours கண்டிப்பாக இருக்கணுங்க. 8 hours அப்புறமோ இல்லை மார்னிங்கோ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க மார்னிங் ஆயிடுச்சு. பாருங்க ஓரெல்லாம் பாருங்க எவ்வளோ கருகருன்னு வந்திருக்கு. ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம நைட் மூடி வச்சப்ப என்ன கலர்ல இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பிளாக்கா இருக்கு பாருங்க. செம்மையா பிளாக்கா மாறி இருக்குங்க. இந்த 3 பொடிகளை வச்சு நம்ம இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இதை இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தலையை நல்லா காய வச்சுட்டு இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 1 hour வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நல்லா வந்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு 1 மாதத்துக்கு அப்படியே நம்மளுடைய முடி ஃபுல்லாகவே கருமையாகவே இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.